ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்தது தவறுதான். அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம்? மாமா மச்சானா? காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்துல இது நடந்துகிட்டே தான் நான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். அஜித்தோட லாபத்து விஷயத்துல காவல்துறையை அந்த நம்பர் பிளேட்டை மாற்றி அவரை அழைச்சிட்டு போன. ஆனால் இப்போ அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐனுடைய வசத்துக்கு அந்த கேஸ் போயிருக்கு. அதனால் நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நீதியை நிலைநாட்டணும். அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சில அதிகாரிகளே அபிஷியலா நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் போட்டிருக்கிற 2 நம்பர் பிளேட், ஒன்னு TN1G இன்னொன்னு TN1G, கீழே இருக்கிற நம்பர் வேற. இதெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாது. இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும்? காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க. அந்த ஒன் மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு. அது வேற கதைங்கண்ணா. ஆனா 2 விதத்துலங்க நம்ம எல்லா இடத்துலயும் இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறுதான். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க. காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. பந்தோபஸ்து பண்ணணும், அவங்களே கிரைம் பண்ணணும், அவங்களே லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், அவங்களே நைட் டியூட்டி போகணும். போதுமான வசதிகள் இல்லை. 2 வீலரில் பைக்கில் காவல்துறை அவங்களே இரவு ரோந்து போகிறாங்க. ஸோ காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமாக இருக்கு. அதாவது காவல்துறையில் எங்கேயோ 2-3 காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டாக என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும். காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா? நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குறோம், நிம்மதியா இருக்கிறோம். காவல்துறை ஏன் 16 மணி நேரம் வேலை செய்யணும்? நாம் அதையும் புரிஞ்சுக்கணும்ல. காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும்? அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்தில் காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு. ஏன்னா இதையும் பார்ப்போம்னு நான் சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டோம், ஸ்டடி பண்ணட்டும், அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும். ஆனால் அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாமல் ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை இல்லாமல் போய் அஜித்குமாரை துன்புறுத்த போறாரா? அவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா? வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க. வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டினதுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்றாரு. அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம்? மாமா மச்சானா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு. சிபிஐ என்கொயரி பண்றாங்க. காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தான் நான் இருக்கு. காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை. நேற்று பார்த்த ரொம்ப அழகா அந்த டிஒஎஸ்பி அவர் ட்ரைனிங்ல அவர் அந்த வால் வாங்கியிருந்தாரு, சார்ட் ஆஃப் ஆனர் பெஸ்ட் ட்ரைனிங். எவ்வளோ அற்புதமா தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சோடை கொடுத்து அந்த மெடல் எடுத்து அப்பா கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தா என்னென்ன பிரயோஜனம்? அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும். அதனால் சமுதாயமாக நாம் எல்லாம் கேள்வி எழுப்பணும். காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு. நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியுமா? எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியாது. திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா? தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய கோபத்தை நான் பார்க்குறேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான்
இதுல நோக்கம், இதுல எண்ணம். அதனால இதுல தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். ஆரம்பத்தில் இது வன்மம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும். அது திருட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சின்ன கிராமம், கொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாமல் அலையாத விரும்பியாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். பதவி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அது எப்படி அது வாய்ப்பு இருக்கா உங்கள்கிட்ட கேட்டு இருக்காங்க அதை பற்றி கலந்து ஆலோசனை. தலைவா, நான் ஏதாச்சும் எப்பாச்சும் நான் பதவி பின்னாடி நான் போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மாநில தலைவர் பதவியே வெங்காய பதவியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உரிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காதுன்னு. நம்ம வேலையை நம்ம செய்வோம் தலைவா. ஆண்டவர் இருக்கா, நடத்தி காட்டுற நேரத்தில் அவன் நடத்தி ஆனால் கடைசி இதே ஒரு கேள்வி மட்டும்னா, திமுகவோட மண்டல குழு தலைவர் ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரவிச்சந்திரன், ஒரு பெண்ணை அவமரியாதை அதை திமுக பூசான பெண்ணை அவமரியாதை பண்ணியிருக்கான். டெய்லியும் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா. தலைவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கட்சி தான். அது புதிதாக எதுவும் இல்லை. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்லா தெரியும்.